அனைவருக்கும் வணக்கம். காசிக்கு நிகரான ஒரு தலம். கடன் பிரச்சனை இருக்கா? தீராத நோய் பிரச்சனை தீரணுமா? குழந்தை வரம் வேண்டுமா? திருமண யோகம் கிடைக்கணுமா? தீராத பாவமெல்லாம் தீரணுமா? இந்த ஒரு கோவிலுக்கு போய் 17 தீபங்களை போட்டுட்டு வாங்க. தீபங்களை ஏற்றி வழிபாடு மனதார செய்துட்டு வாங்க. நிச்சயமா அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சந்தேகமே இல்லை. இந்த தளத்துல ஹோமம் நடத்தணும் அப்படின்னா நம்ம பிடித்திருக்கக்கூடிய பில்லி, சூனியம், ஏவல் அப்படின்னு கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகள் கூட விலகி ஓடுமா. நீதிமன்ற வழக்கு இருக்கா? கண்டிப்பா அந்த நீதிமன்ற வழக்கு உங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும். குறிப்பா குடும்ப பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்றவங்க இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலில் அகோரமூர்த்தியை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த கோவில் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிகார தலம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த கோவில் எங்கே இருக்குது, நாம் இந்த கோவிலுக்கு எப்படி போகணும், மேலும் என்ன மாதிரியான வழிபாடுகள் இங்கே சிறப்பாக இருக்குது, இது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 தலைமுறையில் இருந்த பாவங்கள் கூட நீங்கி போகுமா. அதாவது நம்ம காசியில் விஷ்ணு பாதம் இருக்கும், அதே போல் இந்த கோவிலில் ருத்ரபாதம் இருக்குது. 21 தலைமுறை பாவம் அப்படின்னா அது சும்மாவா? ஆனால் அது கூட தீர்ந்து போகக்கூடிய, அதை தீர்க்கக்கூடிய ஒரு மிக பெரும் கோவில் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கோவிலுக்கு நீங்களும் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோவில் எங்கே இருக்குது மற்றும் என்னென்ன தகவல்கள் எல்லாம் சொல்லிவிடுறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா? என்னால் இந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவரவே முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? நான் எங்கெங்கேயோ கோவிலுக்கு போயிருக்கேன், ஆனாலும் எனக்கு இன்னும் அது சரியான பாடு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தலம் காசிக்கு சமமான தலங்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தோம். அதாவது காசிக்கு சமமான தலங்கள் 6 சொல்லுவாங்க. அதில் ஒன்று தாங்க நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய திருவெண்காடு. இந்த தலத்தில் மூர்த்தி, தீர்த்தம், தலவிருச்சம் எல்லாமே 3. அதே போல் நவகிரகங்களில் இது புதனுக்கு உரிய தலம். 51 சக்தி பீடங்களில் இதுவும் ஒரு சக்தி பீடம். சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்களில் ஒன்றான அகோரமூர்த்தியை நம்ம இந்த தலத்தில் மட்டுமே காண முடியும். இவர் நவதாண்டவம் புரிந்தார், எனவே இதை ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பெரும் சிறப்பு கொண்ட இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் திருவெண்காடு அப்படின்னு பார்த்தோம். இது புத பகவானுக்கு உரிய ஒரு தலம். அருள்மிகு ஸ்வேதாரண்ய சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருவெண்காட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்வேதாரண்ய சுவாமி திருக்கோவில் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான கோவில். எங்கள் மூலவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வேதாரண்யேஸ்வரர் அப்படிங்கிற பெயரோடு இருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய அம்மையார் பிரம்ம வித்யாம்பிகை அப்படின்னு சொல்கிறாங்க. தலவிருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடவாள், கொன்றை, வில்வம் தலவிருட்சமாக இருக்குது. முக்கியமாக இங்கு முக்குளம் ஒன்று அமைஞ்சிருக்குங்க, அதுதான் தீர்த்தமும் கூட. சூரிய, சந்திர, அக்னி தீர்த்தங்களை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். புராண பெயராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பு பார்த்தது போல் ஆதி சிதம்பரம், திருவெண்காடு அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் அது விலகி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் முக்கியமாக இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த கோவிலில் இன்னும் சிறப்பாக என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பிள்ளைங்க கல்வியில் பின்தங்கி இருக்காங்க, நல்லா படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் பிள்ளை பேர் இல்லை அப்படின்னா அதற்காக வேண்டிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த கோவிலுக்கு போய் புத பகவானை வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்களுக்கு நிச்சயமாக புத்திரபாகியம் கிடைக்கிறது உறுதி. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய வடவாள் ஆல விருட்சத்தின் அடியில் ருத்ர பாதம் ஒன்று இருக்கும். 21 தலைமுறையில் வரக்கூடிய பிதுர் சாபங்கள் நீங்க நாம் இங்கு இந்த ருத்ரகாயா அப்படின்னு சொல்லக்கூடிய காசியில் இருப்பது விஷ்ணு கையா. இங்கே இந்த ருத்ரகையாவை வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக
பூர்வ புண்ணிய பாவங்கள் கூட நீங்கும், குழந்தை பேரு கிடைக்கும், திருமண வரம் கிடைக்கும் அப்படின்னலாம் பார்க்குறோம். இந்த தளத்தில் வழிபடுறவங்களுக்கு துயரம் நீக்கி மன அமைதி கிடைக்கும், முக்கியமாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். மேலும் தொழில் விருத்தி அடையவும் தொழிலில் நல்ல ஒரு அந்தஸ்துக்கு போகிறதுக்கும் இந்த இடம் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கோவில் பற்றி சொல்லலாங்க. இந்த கோவில் சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோர் பாடியிருக்கக்கூடிய தலம். இந்த தலத்தில் இறைவனாக சுவாதரண்யேஸ்வரர் இருக்கார். அதனால் இன்னும் சிறப்பாக இருக்குது. பிரளய காலத்தில் அழியாமல் சிவபெருமானுடைய சூலாயுதத்தால் தாங்க பெற்ற தலமாக இந்த தலம் இருக்குது. 4 வேதங்களை இயற்றிய வியாச முனிவருடைய கந்த மகாபுராணத்திலும் அருணாச்சல புராணம், செவ்வந்தி புராணம், திருவிசை புராணம், திருவினை கலப்பம், அதே போல் திருவருண அந்தாதி, இவை எல்லா புராணங்களிலுமே இந்த தலத்தினுடைய சிறப்புகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த கோவிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் இந்த தலத்தில் ஆனந்த தாண்டவம், கலி தாண்டவம், கௌரி தாண்டவம் அப்படின்னு தாண்டவங்களை நிகழ்த்திய ஒரு தலமாகவும் இந்த தலம் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த கோவிலுக்கு போனதில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு தலமாக இந்த தலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, முக்கியமாக இன்னும் என்னென்னலாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டிருக்கிறது என்றும் விஜயநகர அரசால் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்றும் சொல்கிறாங்க. துர்க்கை, காளி, நடராசர், வீரபத்திரர் ஆகியோருடைய சன்னதிகள் ஆதித்ய சோழன் மற்றும் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது எனவும் சொல்லப்படுது. இந்த கோவிலை சுற்றி நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகள் இருக்குது. இவற்றில் இந்த கோவிலை பல்வேறு காலகட்டங்களில் புனரமைத்து சீர் செய்த மன்னர்கள் பற்றிய குறிப்புகளும் இடம்பெற்றிருக்கு. புத பகவானுக்கு பச்சை வஸ்திரம் அணிவித்து வெண்காந்தல் மலர் சூட்டி பாசிப்பருப்பு பொடியில் காரம் சேர்த்து நிவேதனம் செய்கிறாங்க. உடலில் நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க, நரம்பு சம்பந்தமான நோய்கள் இருக்கக்கூடியவங்க இந்த கோவிலுக்கு போனாங்க அப்படின்னா அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கும் அப்படின்னும், புத பகவானை இங்கு வழிபாடு செய்துட்டு வரும்போது நிச்சயமாக நிவர்த்தி கிடைக்கும். திருமண தோஷம், புத்திர தோஷம் இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த பகவானுக்கு 17 தீபங்கள் ஏற்றி நீங்கள் 17 முறை வலம் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். முக்கியமாக இந்த கோவிலில் இன்னும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த கோவில் சிவபெருமான் 1008 விதமான தாண்டவங்களை இங்கு புரிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு நடராச சபையும் ரகசியமும் உண்டு அப்படின்னும், சிதம்பரத்தில் இருக்கக்கூடியது போலவே நடராசருக்கு அருகில் பெருமாளுக்கு தனி சந்நிதி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதோட இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நிலை ராஜகோபுரங்களோடு 2 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கு. இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக போக வேண்டிய ஒரு கோவில். விநாயகர், மெய்கண்டார், அம்பாள் உள்ளிட்ட ஏராளமான சன்னதிகளை இங்கே பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மருத்துவன் என்று சொல்லக்கூடிய அசுரன் பிரம்மாவிடம் பெற்ற வரத்தால் தேவர்களுக்கு துன்பம் கொடுத்தாங்களாம். தேவர்கள் சிவபெருமான் கூறியபடி வேற்றுவரும் கொண்டு திருவெண்காட்டில் வாழ்ந்து வந்தாங்களாம். அதே போல் அசுரன் மருத்துவன் அங்கு வந்து தேவர்களோடு போர் புரிந்தாராம். அசுரன் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து சூலாயுதம் பெற்றார் அப்படின்னும், அந்த சூலாயுதத்தால் தேவர்களை தாக்கி காயப்படுத்தினாங்களாம். அதே போல் இந்த ரிடபதேவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிவபெருமான் கிட்ட முறையிட கோபம் கொண்ட சிவன் அப்போது அவருடைய 5 முகங்களில் ஒன்றான ஈசான்ய முகத்திலிருந்து அகோரமூர்த்தி தோன்றினாங்களாம். சிவபெருமான் அகோரமூர்த்தியாக அசுரனை வதம் செய்திருக்காரு. அசுரனை ஒரு மரத்தின் அடியில் சிவபெருமான் வதம் செய்ததாகவும் அந்த இடத்தையே திருவெண்காட்டு தலம் அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இப்படி இந்த திருவெண்காடர், திருவெண்காட்டு தேவர், திருவெண்காடையார், திருவெண்காட்டுடைய நாயனார், திருவெண்காட்டு பெருமான் அப்படின்னு பல பெயர்களால் இந்த தல இறைவனுக்கு பெயர் உண்டு அப்படின்னு சொல்லலாங்க.
இந்த கோவில் நாம் முன்பு பார்த்தது போல் திருவெண்காட்டில் அமைந்திருக்கக்கூடிய கோவில். அதனால் நீங்களும் ஒரு முறையாவது போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த கோவில் திருவெண்காடு தவிர காஞ்சிபுரம் சத்யநாதர் கோவில், திருப்பதி மற்றும் அனைத்து பெருமாள் தலங்களும், குன்றத்தூர் கோவூர் சுந்தரேஸ்வரர் ஆலயம், நெல்லை மாவட்டம் திருப்புளியங்குடி ஆகியவையும் புத பரிகார தலங்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் புத பகவான் கோவில் பற்றி ரொம்ப சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.